ஹலோ ஆன் வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேம தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட் கிராஸ் ஃபார் பிரெயின் ராட்ஸ் அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு என்னால் லைவ் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அங்கிட்ட ஒரு 10 நாளைக்கு லைவ் போட முடியாது. ஆனால் வீடியோஸ் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் பண்ணதில் லீரிரி லாரிலா அந்த பிரெயின் ராட் கிடச்சிருக்கு. ஓகே, இது என்ன கொடுக்கும்? ஒரு செகண்டுக்கு 16 ரூபா கைஸ். ஓ, நம்ம இதை அப்கிரேட் பண்ணலாமா? ஓகே, நம்மளுக்கு அங்கே ஒரு டேமேஜ் அப்கிரேட் பண்ணலாமா கைஸ் இதில் போயிட்டு? அதாவது நான் கையில் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கோடாரின்னு சொல்ல முடியாது. இதோட டேமேஜ் அப்கிரேட் பண்ணலாமா? ஓகே, இதோட டேமேஜ் அப்கிரேட் பண்ணால் இது சீக்கிரமாக வெட்டுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வெட்டுது இதை. ஓகே, இப்போது எனக்கு ஒரு நல்ல பிரெயின் ராட்டாக வேணும். என்ன கலெக்ட் பண்ணுறது? இவன் என்ன 27 ரூபாவா கைஸ்? இவன் பேர் பொனேக்கா அம்பாலாவு கோல்டில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, 27 ரூபா, அவன் 16 ரூபா, இவன் எவ்வளவோ பரவாயில்ல. ஓ, இவங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணால் இது கொடுப்பா, இது பேர் என்ன, அது கேக்டோர் இப்போ போத்தமஸ் அந்த பிரெயின் ராட் கிடைக்குமா? வேணாம் கைஸ். ஓகே, அதே 80 ரூபா பர் செகண்ட் தான். ஆனால் 80 ரூபா பர் செகண்டு. ஆனால் நான் குரூப்பில் ஜாயின் ஆகாமல் பண்ணிட்டேன். இங்கே 35 ரூபா ப்ளஸ் செகண்டு. என்னது இது? பனானீட்டா டால்ஃபினீட்டான்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ராட் டைமண்டில் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க திருப்பி இதை பேஸுக்கு போயிட்டு வச்சுருவோம். நல்லா பிரெயின் ராட் தாங்க, டைமண்ட் மியூட்டேஷனில் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே கிளாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது? இன்னும் கொஞ்சம் சேர்த்தா செலவு பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணி. 1.99K இருந்துச்சு, அதை செலவு பண்ணிட்டேன். அதாவது அப்கிரேட் பண்ணிட்டேன். அந்த பனானீட்டா டால்ஃபினீட்டா இருந்துச்சுல கைஸ், அப்கிரேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க கைஸ், இங்கே செலஸ்டியலு இதெல்லாம் இருக்குது. ஓஹோ, ஓகே, அது செக்ட்ரிலியனில் தருது கைஸ். செக்ட்ரிலியன்லாம் ஓகே. செலஸ்டியல்ஸ் பணம் இருக்குது, அருமைடா. இப்போ தான் கேம்குள்ளே வந்தோம். இது எஸ்கேப் ஃப்ரம் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸ் மாதிரியா கைஸ்? அப்பப்போ அதாவது டைமர் கொடுத்துருப்பாங்க, அப்பப்போ செலஸ்டியல்ஸ் ஸ்பான் ஆகும், அந்த மாதிரியான்னு தெரியல. இவன் 56 ரூபா ரெயின்போ மியூட்டேஷனா? அருமை. இவனையும் பிக்கப் பண்ண முடியாது. நம்ம போய் கேரி அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கேரியும் அப்கிரேட் பண்ணோம் இதில். இவனை போய் இங்கே இது பண்ணிடுவோம், நிறுத்தி வச்சுருவோம். 15Kவா? இல்லை எவ்வளோ இருங்க கைஸ், நான் கொஞ்ச நேரம் இது ஏஎஃப்கே பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கேலாம் பண்ணி அந்த கையில் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஷிக்கிலா அப்படி தான் நினைக்கிறேன். அவரோட டேமேஜ் அப்கிரேட் பண்ணி ரார் ஏரியாவுக்கு வந்துட்டேன். இவனே நம்மளுக்கு போதுமா? அங்கே கொஞ்சம் போனால் அவன் கோல்டில் ஸ்பான் ஆகிருக்கான். $90 கிட்ட போய் பிக்கப் பண்ண முடியுமா? பண்ணியாச்சு கைஸ். ஓகே, இனி அப்படியே ஓடிட வேண்டியதான். நீ வேறு எதையும் கிராப் பண்ண முடியாது, போயிடலாம். எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சத்தை அப்கிரேட் பண்ணிட்டு வந்து திருப்பி எடுத்துக்கலாம் கைஸ். இவன் எவ்வளோ? இவன் 90 ரூபா. 90 ருபீஸு, $90 இவன். ஓகே, இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பிரெயின் ராட்னா அது இவன் தான். ஓகே, இப்போ என்கிட்ட 134K இருக்குது. இதை வச்சு நான் புதுசாக வீடு வாங்க முடியுமா? அந்த கட்டரில் இது வாங்கலாமே கைஸ். டேரெக்டாக அந்த 500Kக்கு போகலான்னு நினச்சேன், வாங்க முடியல. இது எப்படி வெட்டுது? அதை விட ஃபாஸ்ட்டாக தான் கைஸ் வெட்டுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு டேமேஜ் பார்த்திங்கன்னா 900 இருக்குது. இதை வச்சு
இங்கே ஏதோ இவனும் டைமண்ட் மியூட்டேஷனு. ஆனால் நம்ம ரேர் ஏரியாவுக்கு போயிட்டோம். ஓகே, என்னது இது? ரொம்ப நேரமாக இப்படியே தாங்க வெட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அதுக்கு இன்னும் இதாகலை, அப்கிரேட்லாம் போடணும். இருங்க, அப்படியே அப்கிரேட் போட முடியுமா? இல்லை, டேமேஜுக்கு 1.90K கைஸ் இப்போ நம்மளோட டேமேஜு. அதாவது நான் கையில் வச்சுருக்கிறத அது பேர் என்ன, கட்டரு. இந்த கட்டரோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா 90K, அதாவது இது 1.90K. ஓகே, இதுக்கு அப்கிரேட் போடுவோம். 2.60K கைஸ், 2.6K கைஸ் இப்போ இதோடது. பார்த்தீங்கன்னா இது ஒரே வெட்டில் கிளியர் பண்ணிடுது. இப்போது டேமேஜ் ஜாஸ்தி பண்ண கேட்டி இவனை கிராப் பண்ணிடுவோம் கைஸ். இவனை கிராப் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுவோம். இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்தால் நான் இது பண்ணிடுவேன். பேர் என்ன, அந்த கேரி அப்கிரேட் பண்ணிடுவேன். ஓகே, இவன் இப்போ தான் கேமுக்குள்ள வந்துருப்பானாட்டிருக்கு. வந்தாச்சு கைஸ். காசு அப்படியே கலெக்ட் பண்ணிடுவோம். 111K இருக்குது. இவன் பிர்பிர் பார்த்தா பீம் கைஸ். பிர்பிர் பார்த்தா பீமுக்கு அப்கிரேட் போட்டுருவோம். ஓகே, எங்கிட்ட இருக்க எல்லா காசையும் வச்சு அப்கிரேட் போட்டேன். இப்போ 3K தரான். இவன் மட்டும் 3K தரான். இங்கே பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 மில்லியன். 50 மில்லியனா 10 மில்லியனா? 10 மில்லியன் தான் வச்சுருப்பாங்க. 50 மில்லியன் வச்சுருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இருங்க கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே பிரைண்டராக சேர்த்துருப்பேன். நான் லெஜெண்ட்ரியா இல்லை எப்பிக்கு எப்பிக் ஏரியாவுக்கு போகிறப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் கஷ்டப்பட்டு வெட்டி இங்கே வந்துட்டேன். இங்கே எனக்கு கேப்பச்சினோ அசாசினோ இதில் கிடச்சிருக்கு, ரெயின்போ மியூட்டேஷனில். ஓகே, பார்த்தீங்கன்னா புது கத்தியும் கையில் வாங்கிட்டேன். ஓகே, இங்கே கேரி அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் கேரி இருக்குல்ல கைஸ், அதே அப்கிரேட் பண்ணிட்டேன். கத்தியும் மாற்றிட்டேன். எனக்கு அங்கே ஒரு நல்ல பிரெயின் ராட் கிடச்சி, த்ருள்ளி மேனா த்ருளிச்சினா கேலக்ஸி மியூட்டேஷனில் கிடச்சி. அது 300 ரூபா. அதை வச்சு அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டேன். அதை அப்கிரேட் பண்ணி அப்படியே மெதுவாக அங்கே பார்த்தீங்களா, அது எனக்கு எவ்வளோ 15K கைஸ். அது ஒன்று அதை வச்சு அப்படியே மெதுவாக சேர்த்து எல்லாம் பண்ணிட்டேன். கேங்ஸ்டர் ஃபுட்டேரா அவனே அங்கே வச்சுட்டு அந்த கேப்பச்சினோ அசசினோ வச்சுட்டேன். அவன் கோல்டு, இவன் ரெயின்போ மியூட்டேஷனு. ஓகே, காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். 3.61 மில்லியன் இருக்குது கைஸ் இப்போது. ஓகே, செலஸ்டியல் ஸ்பானம் இருக்குது. அங்கெல்லாம் நம்மளால் போக முடியாது. ஓகே, இப்போ என்ன இருக்குது, ஏஎஃப்கே தான் கைஸ். ஏஎஃப்கே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏஎஃப்கே பார்க்குறதுக்கு அப்புறம் நான் லெஜெண்ட்ரி பெட்டு, மித்திக்கல் பெட்லாம் எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன், ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு எங்கேயோ. இங்கே இப்போ புதுசாக ஃப்ளாஷ் ஈவெண்ட்டு என்னமோ வந்திருக்கு. இதில் இருந்தால் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியுது. ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மித்திக்கலில் விழுந்திருக்கான். அது ஒரு மியூட்டேஷனாக. அந்த மியூட்டேஷன் மித்திக்கல் ஏரியாவில் எங்கேயோ விழுந்திருக்கான். நான் இப்படியே கட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா மித்திக்கல் ஏரியாவுக்கு போயிடுவேன். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 7.60K ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸ்பீடு 70 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின்போ 67 14Kல ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு அந்த இதாக வேணும். அங்கே ஒரு ஃப்ளாஷ் மியூட்டேஷனில் விழுந்திருக்கு, அதுதான் போகணும். நார்மலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ண மாட்டான். இது இந்த ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கங்காட்டி சருன்னு கட் பண்ணுறான். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஸ்வாடு வாங்கிட்டேன் கைஸ். இந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அப்படியே சேபர் மாதிரியே இருக்குது. அந்த பிளாக் ஃப்ரூட்ஸில் வர சேபர் மாதிரியே அன்காமனில் ஒரு இது விழுந்துருக்கு. அது எனக்கு இப்போ தேவையில்லை. எனக்கு இந்த மித்திக்கல் ஏரியாவில் ஒரு ஃப்ளாஷ் மியூட்டேஷன் இருக்கிறது ஒன்று விழுந்துருக்கு, அதுதான் எனக்கு தேவை. எங்கே இருக்க இந்த ஃப்ளாஷ் மியூட்டேஷன் விழுந்தது? நேரம் ஒன்று இருக்கே, அதான் அது ரைனோ டோஸ்டர் ஈலோ மாதிரி தெரியுது நேராக இருக்கிறது. கைஸ், அங்கே பாருங்க கைஸ், அந்த 900 QCயில் இருக்க கத்தி வச்சு வெட்டிட்டு போகிறான். அவன் தான் அது அங்கே இருக்கா? அதான் இல்லைன்னா வேறு ஏதாவதா? இல்லை, அது டீஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், அது டீஸ்பான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வந்ததுக்கு எதாவது எடுத்துகிட்டு போவோம். இது பார்த்திங்கன்னா ரைனோ டோஸ்டர் ஈலோ வேணாம். இவன் வெறும் 15K தான். எட்டர்னல் ஜோனில் ஏதோ ஒன்று ஸ்பான் ஆகியிருக்காங்க கைஸ். எட்டர்னல் ஜோனில் மித்திக்கலுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மித்திக்கலுக்கு மேலே ஒரு ஜோனில் இது ஸ்பான் ஆகிருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன். ஐயோ அந்த ஆஸ்ட்ரிச் ட்ரெயின், ஐயோ அது பேர் என்ன மறந்துட்டேன், சரி விடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாட்டன் மாடு, லவாக்கா இல்லை, லவாக்காவோட அண்ணன் மாதிரி இன்னொருத்தர் இருப்பான், அவனை எடுத்துக்கலாம். ஓகே, அவனை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க கைஸ். என்னது இப்போ என்னாச்சு, வந்துட்டேன், ஆனால் இப்போ என்னாச்சு, அப்படியே டப்புன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு. இந்த மியூட்டேஷனில் டப்புன்னு சரி இந்த ஈவெண்ட் வர்றப்போ இப்படி தான் டப்புன்னு கூட்டிகிட்டு வந்துடுமா தெரியலையே கைஸ், எப்படி வந்தேனே தெரில. பார்த்தீங்களா கைஸ், நான் தான் கோகு, கக்காஷி கோகு. சைடில் பாருங்கள், அந்த சூப்பர் சைனுக்கு ஃபார்முக்கு போகும்போது ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. வரப்போ சொல்கிறேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நான் ஃபஸ்ட்டு போய் இவனுக்கெல்லாம் சேல் பண்ணிடுறேன், இவனுக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, இங்கே சேல் பண்ணுறத காணோம். ஓகே கைஸ், பை ஃப்ரம் எம்ஜிடி, பை 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 கைஸ். இதேமாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம், பாய்.